सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय बोलो अनंत पद्मनाभ स्वामी की जय। जय बोलो स्वादित्रिनारायण महाराज की जय। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये। पंचमं दशकम्। भुवो भारं हर्तुं नियतमवतारांस्तु भवतः नियुङ्क्ते वक्तुं मामपि जडधियं भक्तिरधुना तदर्थं कृत्वा माम् अनुपमपटुं पालय हरे भवत्पादाम्भोज प्रवणहृदयम् देवसदयम् हयग्रीवाख्येन त्रिदशरिपुणा वेदनिवहे कृते निद्राणस्याम्बुरुहजनुषो हन्तवदनात् निहन्तुं दुष्टं तं विनिहितमतिस्त्वं पुरुदयापयोधिस्तूर्णं वै दधित बतमात्स्यं किल वपुः नदीतो ये संतर्पयति किल सत्यव्रत नृपे भवान् दृष्टो हस्ते परमतनु वैसारिण वपुः ततो निन्ये कूपं पुनरपि तटाकं च तटिनीं महाब्धिं तेनाहो सपदि ववृधे तावक वपुः ततस्तं भूपालं प्रलय समयालोकन परं मुनीन्द्रान् सप्तापि क्षितितरणिमारोप्य च भवान् समाकर्षन् बद्धां निज विपुल शृंगे पुनरिमां मुदा तेभ्यः संदर्शित भुवन भागः सम शरत् मुनीन् ஒரு நிமிஷம் समाकर्षन् बद्धां निज विपुल शृंगे पुनरिमां मुदा तेभ्यः संदर्शित भुवन भागः समचरत् पुनः संहृत्य त्वं निज परुष शृंगेण दितिजं क्षणाद् वेदान् प्रादा मुदित मनसे देव विधये तथा भूतामेय प्रणत जन सौभाग्यद हरे मुदा पाहि त्वं मां सरसिरुहनाभाखिल गुरो சரசிருஹநாபாகில குரோ மாம் பாஹி என்று பிரார்த்தனை பண்றார். பத்மநாபா உலகிற்கெல்லாம் குருவாய் இருக்கும் எம்பெருமானே காப்பாற்று என்று சொல்றார். அடுத்தது கூர்ம அவதாரத்தை வர்ணிக்கிறார். இவ்வளவு நேரம் வர்ணிச்சது மத்ஸ்யாவதாரம், இனி கூர்மாவதாரம் வர்ணிக்கப்படுறது. பகம் ஸ்வம் மந்தானம். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா வஹன்னு பிளஸ் துவம், வஹன்னு பிளஸ் துவம், வஹம் ஸ்துவம் அப்படின்னு ஆயிருக்கு. வஹன்னு இன்னு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த வார்த்தையில துவம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வஹன் பிளஸ் துவம், வஹன் ஸ்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கி, நீங்கள் தாங்கி கொண்டு. எதை தாங்கி கொண்டு? மந்தானம், கமட்டவபுஷா மந்தர மந்தானம்னா மத்துன்னு அர்த்தம். மத்தை தாங்கி கொண்டீர்கள். மத்து என்னது? மந்தரகிரி, மந்தர மலையை மத்தாக பண்ணி தேவர்கள்லாம் கடைஞ்சா இல்லையா அமிர்தம் வேணும்னு சொல்லி. அப்போ எப்படி தாங்கினீர்? கமட வபுஷா, ஆமையின் உருவத்தால், ஆமையின் உடலை கொண்டு, வப்புன உடல், ஆமையினுடைய அவதாரத்தை பண்ணி கொண்டு தாங்கினீர். ததானபாணிபியாம், இஃப் போட்டுக்கணும் இங்க. ததானஹ பிளஸ் பாணிபியாம், ததான பாணிபியாம். ததானஹன்னா என்ன அர்த்தம்? பிடித்து கொண்டு, இல்லைங்கில் தரித்து கொண்டு. ததானஹா அப்படின்னா பிடிச்சுண்டு. எதனால பிடிச்சுண்டு? பாணிபியாம் அப்படின்னா, பாணிபியாம்னா கைகள்னால பிடிச்சு கொண்டு. எதை பிடிச்சு கொண்டு?
பணிபதிம். பணிபதினா பணினா என்ன அர்த்தம்? பண அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல படம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி படம். பாம்பு படம் எடுக்கிறது அப்படின்னு அந்த படத்துக்கு பேரு பண. பணினா அந்த படத்தை உடையது பணி. அது யாரு? படத்தை உடையது என்னது? பாம்பு இல்லையா? அந்த பாம்புகளுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடிய வாசுகி அப்படிங்கிற பாம்பு. பரத்ராம் ஸ்வயம். ஸ்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களேவும் என்ன பண்ணீங்க? உங்க கையினால வாசுகி பாம்பை பிடிச்சு என்ன செய்தீர்? கடைந்தீர் எம்பெருமானே. சூரேபிய சம்பிராதா அப்படி பிரிச்சுக்கலாம். சூரேபியஸ் இசு போட்டு சம்பிராதாஸ்துவமிருதமிக சேர்த்தே சொல்லிடலாம். அங்க பிரிச்சோம்னா அது நன்னா வராது. சூரேபிய சம்பிராதாஸ்துவமிருதமிக. சுரேபியः சம்பிராதாக து அமிர்தம் இக மத்னன் கில ஜவாத். ஜவாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடிய வார்த்தை தான் எல்லா ஸ்தோத்திரத்திலையும். ஜவாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமாக. என்ன பண்ணார்? வேகமா என்ன பண்ணார்? மத்னன்னே கடைந்தார். வேக வேக வேகமாக கடைந்தார். நம்ம பார்க்கடலை அவரே வந்து வேகமாக கடைந்தார். கடைந்து ஹரே துக்தாம்போதேஹே தபதி கமலாஜாயத ததஹ. அப்படி கடையும் போது என்னாச்சு? ஹரே, ஹே ஹரியே, துக்தாம்போதேஹே. எதை கடையறா? பார்க்கடலை. அந்த பார்க்கடலிலிருந்து சபதி வேகமாக யார் வந்தா? கமலாஜாயத. கமலாஜாயத்தன்னா என்ன அர்த்தம்? கமலான்னா யாரு? மகாலட்சுமி தாயார், எம்பெருமாட்டியினுடைய அவதார ஸ்லோகம் இது. இது வந்து சகல விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த 6வது ஸ்லோகம். மகாலட்சுமியினுடைய ஆவிர்பாவம், திரு அவதாரம். மகாலட்சுமி தாயார் தான் எல்லா அதிர்ஷ்டத்துக்கும் செல்வத்துக்கும் தெய்வமாக விளங்குபவள். அந்த எம்பெருமாட்டியினுடைய அவதாரத்தை இங்க சொல்றார். தாயாருடைய ஆவிர்பாவம், மகாலட்சுமி ஆவிர்பாவம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. கூர்ம அவதாரமும் சொல்லப்படுறது, அம்பாளுடைய அவதாரமும் சொல்லப்படுறது, மகாலட்சுமியினுடைய அவதாரமும் சொல்லப்படுறது. இது எங்க இருக்கு அப்படின்னா நாராயணியத்துல 27வது தசகத்தில் 6, 7 அதுல எல்லாம் கூர்மாவதாரம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஸ்வயமபி வரத்ராம் பணிபதிம் ததானஹா அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கு மேல இருக்கக்கூடிய 8, 9 முதலான ஸ்லோகங்கள்ல சொல்றா. இந்த 27ல தொடர்ந்து சொல்றா. இதுல அந்த விஷம் சாப்பிடுறது, பரமேஸ்வரன் விஷம் சாப்பிட்டார் இல்லையா, அந்த கதையெல்லாம் விஸ்தாரமா சொல்லலை இங்க பத்மநாப சதகத்துல. 27ல மேல இருக்கக்கூடிய 8 முதலான ஸ்லோகங்கள்ல இந்த கருத்து சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் 11 வரைக்கும், 8ல இருந்து 11 வரைக்கும், 8 to 11 எல்லாமே நாராயணியம். இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே நாராயணியத்துல. இந்த தசக ஸ்லோகங்கள் இதுக்கு சமானமா இருக்கு. என்ன சொல்றார் நாராயணியத்துல 6வது ஸ்லோகத்துலனா, சுப்ராத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம் துக்தஸ்து குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு வியதிததமேஷு தத்ப்ரியைஷீஹ பிராணைஷீஹ கமඨதனம் கடோர பிருஷ்டாம் சர்வத்திர கோவிந்தனா சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. அது அவதார ஸ்லோகம். கூர்மாவதாரம்ங்கிற அவதாரம் இங்கே எம்பெருமான் பண்ணி மலையை தாங்கி பிடிச்சுக்கிறார், மந்தர மலையை. அதுக்கப்புறம் தானேவும் கடையறார், அதுதான் இங்க சொல்றா. அதுக்கப்புறம் என்னாச்சு? எம்பெருமாட்டி அவதாரம் பண்ணினாள், லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணினாள். அதை எங்க சொல்றா அப்படின்னா 3வது ஸ்லோகம் 28ல, நாராயணியம் 28வது தசகம் 3வது ஸ்லோகம், எம்பெருமாட்டியினுடைய திரு அவதார ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறோம். ஜகதீஷ பவத் பரா ததானீம் கமனீயா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்ய யாம் விலோலஹாம் சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவ லோகஹ. கமலாங்கிற நாமத்திலேயே தான் பட்டதிரியும் சொல்லியிருக்கார், மகாராஜாவும் சொல்லியிருக்கார். கமலாங்கிறது மகாலட்சுமி.
இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை இப்ப முழுமையா சொல்றேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வஹம் ஸ்வம் மந்தானம் கமடவ புஷா மந்தரகிரிம் ததானஃ பாணிப்யாம் ஸ்வயமபி வரத்ராம் பணிபதிம் சுரேभ्यः सम्प्रादास्त्वमृतमिह मथ्नन् किल जवात् हरे दुग्धां बोधेः सपदि कमला जायत ततः அடுத்த ஸ்லோகம் ततो निक्षिप्ता वै सपदि वर्णस्रक्खलु तया भवत्कण्ठे मात्रा निखिल भुवनानां सकुतुकम् पपौ त्वत्प्रीत्यर्थम् सपदि बत हालाहल विषम् गिरीशः प्रादास्त्वम् சுரதருகஜாதீனி ஹரையே. இங்க சிவபெருமான் விஷத்தை சாப்பிடுற விஷயம் இங்க சொல்லப்படுறது. முன்னாடி சொல்லல, அதை இங்க சொல்றார். 28ல 1வது பவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நாராயணியத்துல வருது, துவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு பத்மநாப சதகத்துல வருது. அதை பார்த்துக்கோங்க. எதுக்காக சிவன் விஷம் சாப்பிட்டாராம்? பெருமாள் சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக விஷம் சாப்பிட்டாங்க. அந்த உலகத்துக்கு நல்லது பண்ணினா பெருமாள் சந்தோஷப்படுவார். அது மாதிரி இந்த உலகத்தை விஷத்துல இருந்து காப்பாத்தினா பத்மநாபன் சந்தோஷப்படுவானேன்னு சொல்லி சிவபெருமான் விஷம் குடிச்சாராம், லோகத்தை காப்பாத்துறதுக்காக. ததோ நிக்ஷிப்தாவை சபதி வரணஸ்ரக்கலுதையா, கையில ஒரு மாலையை எடுத்துட்டு பிராட்டியானவள் என்ன பண்ணினா, பபௌ பவத்கண்டே மாத்ரா நிகில புவனானாம் சகுதுகம். இது லக்ஷ்மி கல்யாணம். முதல் 2 வரியில சொல்லியிருக்கிறது லக்ஷ்மி கல்யாணம். அது எங்க சொல்லியிருக்கா? நாராயணியம் 28வது தசகம் 6, 7 ஆகிய ஸ்லோகங்கள். பெருமாள் கிட்டக்க லக்ஷ்மி பிராட்டி வந்து மாலைய சாத்துறது. गिरीशद्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽप्यविमुक्त दोषलेशान् अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला என்று நாராயணியத்துல சொல்றார். அந்த திவ்யமான மாலைய மகாலட்சுமி கையில எடுத்துன்னு வந்து என்ன பண்ணினா, பத்மநாப சுவாமியோட கழுத்துல அதை சாத்தினாள். சிவபெருமானோ அங்க வந்த விஷத்தை தான் பெருமாளுடைய பிரீத்திக்காக गिरीश प्रादास् पपौ त्वत्प्रीत्यर्थं सपदि बत हालाहल विषं गिरीशः प्रादास्त्वं सुरतरु. त्वत्प्रीत्यर्थத்தை அண்டர்லைன் பண்ணணும். பிராதாஸ்துவம் கிடையாது, பவத் பிரீத்தியர்த்தம்ங்கிறது இங்க त्वत्प्रीत्यर्थம் வந்திருக்கு. गिरीश प्रादास्त्वं सुरतरु गजादीनि हरये. இந்த இடத்துல ஹரிங்கிற வார்த்தை இந்திரனை குறிக்கிறது. ஹரி அப்படின்னு இந்திரனுக்கும் பேர் இருக்கான். அந்த இந்திரனுக்கு என்ன செய்தார் எம்பெருமான்? சுரதரு. சுரதருன்னா என்ன? பாரிஜாத விருட்சம். கஜாதீனி, கஜம்னா என்ன? யானைகளுக்குள்ள சிறந்த ஐராவதம்ங்கிற யானை. அப்புறம் ஆதீனி முதலானவை அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் நிறைய வந்துதான். உச்சை ஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வந்துதான். அது எல்லாத்தையும் எம்பெருமான் என்ன பண்ணார்? ஆமை வடிவுல எம்பெருமான் வந்து இத இந்திரனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னார். இதுல கல்பக விருட்சம், ஐராவதம், உச்சை ஸ்ரவஸ் முதலிய பொருள்களை எல்லாம் தேவராஜனான ஹரி இந்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்ற. ததோ நிக்ஷிப்தாவை சபதி வரணஸ்ரக்கலுதயாம் भवत्कण्ठे मात्रा निखिल भुवनानां सकुतुकम् पपौ त्वत्प्रीत्यर्थं सपदि बत हालाहल विषं गिरीशः प्रादास्त्वं सुरतरु गजादीनि हरये. இந்த முதல் 2 வரி கல்யாணத்தை குறிக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை சொன்னா கல்யாணம் நடக்கும். அடுத்த 2 வரி விஷத்தை போக்கினதை சொல்றதுனால விஷ முறிவு ஏற்படும் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால. புராதே துவாஸ்தௌ துவௌ, இதோட கூர்மாவதார சரித்திரம் முடியறது. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் 2 அவதாரம் முடிஞ்சது. இப்ப அடுத்தது வராக அவதாரத்தை சொல்ல போறார். புராதே துவாஸ்தௌ துவௌ சனக முகசாபேன து கதௌ ஹரே சர்வைர் நிந்த்யம் खलु धनुज जन्माति कठिनम्
தயோர் பிராதா துஷ்டஹ, துஷ்டோன்னு சொன்னாலும் தப்பில்லை. முரஹர கனியான்வர பலாத்தே ஹிரண்யாக்ஷோ நாம க்ஷிதிமிஹ ஜலே மஜ்ஜயதசௌ. நாராயணியத்தினுடைய 11வது தசகத்தின் சாரமாக இருக்கிறது இந்த ஒரு ஸ்லோகம். 11வது தசகத்துல சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டார். நாராயணியம் 11வது தசகம். அதுல என்ன சொல்லியிருக்கார்? இவா எல்லாரும் வந்தா இல்லையா, நம்ம சனகாதி மகர்ஷிகள், அவ எல்லாரும் போறா, பெருமாளை பாக்குறதுக்கு போறா. அப்ப வாசல்ல இருந்த துவாஸ்தௌ ஜெயஸ்தான் விஜயே பியருந்தான் என்று சொல்றார். துவாஸ்தௌ அப்படின்னா துவாரபாலகர்கள், வாசல்ல நிக்கிற துவாரபாலகர்கள் 2 பேரும் ஜெய விஜயான்னு பேர் அவளுக்கு. அவள் இந்த சுவாமி வரா இல்லையா, நம்ம சனகாதி மகர்ஷிகள் அவளை உள்ள விடாம தடுத்தார்கள். அப்படி தடுத்தவனே நீங்க ராட்சச ஜென்மாவா போய் புறங்கோடா அப்படின்னு சொல்லி சனகாதிகள் சாபம் கொடுத்தா. அதுதான் சொல்றா, ஹரே ஹே பகவானே, சர்வைர் நிந்தியம் கலு தனுஜ ஜென்ம அதி கடினம், ரொம்ப கஷ்டமான எல்லாராலையும் நிந்திக்கப்படக்கூடிய தனுஜ ஜென்ம, தனுஜர்கள்னா அசுரர்கள், அசுர ஜென்மா அவளுக்கு கிடைச்சது. யார் அவர்கள்? புராத்தே துவாஸ்தௌ, துவாஸ்தௌனா வாசல்ல, துவார்னா துவாரம், வாசல், அதுல நிக்கிறவா யாரு? ஜெய விஜயாள். சனக முக சாபேன, சனகர் முதலானவர்களுடைய சாபத்தினாலே, சனக சனாதன சனந்தன சனத்குமாராளுடைய சாபத்தினாலே கதவு என்ன போனார்கள்? கதவுனா போனார்கள், என்னவாக போனார்கள்? தனுஜ ஜென்ம கதவு, அசுர ஜென்மாவை அடைந்தார்கள். அதுல பிராதா அவல்ல ஒருத்தனான, அந்த 2 பேர்ல ஒருத்தனான துஷ்டன், முரஹரா ஹே முரணை அழித்த எம்பெருமானே, கனியான் வரபலாத்து க்ஷிதிமிஹ ஜலே மஜ்ஜயதசௌ, அவன் என்ன பண்ணானா, பூமி பிராட்டிய கொண்டு போய் ஜலத்துக்குள்ள, அவாந்தர ஜலத்துக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். பிரம்மாட்ட இருந்து கிடைச்ச வரத்தின் கொழுப்பினாலே பூமியை பெரும் கடலுக்குள்ளே முழுகும்படியாக பண்ணினான். ஹிரண்யாக்ஷோ நாம க்ஷிதிமிஹ ஜலே மஜ்ஜயதசௌ வரபலாத், கனியான் வரபலாத், பிரம்மாவனுடைய கனியான் அப்படின்னா பிரம்மாவினுடைய அப்படின்னு அர்த்தம். வரபலாத் அப்படின்னா வரபலத்தினாலே, வரம் பெற்ற கொழுப்பினாலே என்ன பண்ணான்? க்ஷிதிமிஹ ஜலே மஜ்ஜயதசௌ, யாரே? துஷ்டனான ஹிரண்யாக்ஷோ நாம, ஹிரண்யாக்ஷன்கிற ஒருத்தன், அந்த 2 பேர்ல ஒருத்தன், அவனோட கதையை சொல்றார். மகி மக்னாந்திர, எல்லாமே நாராயணியத்துல இருக்கிற வேர்ட்ஸே தான் இருக்கு, பாத்துக்கோங்க. அது உதாரணம் சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம், ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு வேர்டும் இங்க இருக்கு. புராத்தே துவாஸ்தௌ துவௌ அப்படின்னு. இங்க 11வது தசகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா துவாஸ்தௌ ஜெயஸ்தான் விஜயோப்பியருந்தாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே வார்த்தை துவாஸ்தௌ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. சனக முக சாபேன து கதௌ, அது சொல்றா இங்க. ஹிரண்ய பூர்வ கஷிபு கிளைகா பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதா அப்படின்னு சொல்றா. அந்த ஹிரண்யாக்ஷனை தான் இங்க ஹிரண்யாக்ஷோ நாம க்ஷிதிமிக ஜலே மஜ்ஜயதசௌ, அதுவும் இதுலயே வந்துடுறது. ஜலே மஜ்ஜயதசௌ, பூமியை என்ன பண்ணான்னா ஜலத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லு. அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமஹம் கரோமி, அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே இருக்கு, நாராயணியத்தோட கம்பேர் பண்ணி 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 பாருங்க. ஓகே, அடுத்தது மஹிம் மக்னாம் திருஷ்டுவா ததனு மனுனா சேவித பதாத், இது 12, 13 சாரம். அடுத்த 2 ஸ்லோகங்கள் 12, 13 தசகங்கள். மஹிம் மக்னாம் திருஷ்டுவா ததனு மனுனா சேவித பதாத் விதேர் நாசாரந்தாத் சமபவத் அஹோ சூக்கர சிசு சமபவதஹோ சூக்கர சிசு ததோ தைத்யம் ஹத்வா பரமமஹிதः பீவரதனுः, பரமமஹிதः இஃப் பீவரதனுः பவான் நின்யே பூமிம் சகல வினுத பிராக்தனதசாம். இதுல என்ன சொல்றாருன்னா,
பூமாதேவியை கொண்டு போய் அவன் ஆவரண ஜலத்துல, அவாந்தர ஜலம் சொல்லிட்டேன், ஆவரண ஜலம் அதுக்கு பேரு. அதாவது இந்த பூமியில இருக்கிற கடலுக்குள்ள பூமியவே வைக்க முடியுமா? ஆவரணத்துல ஜலம் இருக்கும். அந்த ஜலத்துக்குள்ள அந்த கடல்ல அவன் முழுகடிச்சுட்டான். இந்த பூமி மட்டும்தான் நமக்கு தெரியும். இது இல்லாம ஏராளமான பிரம்மாண்டங்கள் பிரபஞ்சங்களே எம்பெருமான் படைச்சிருக்கான் இல்லையா? அதுல ஆவரண ஜலம்னு வெளியில ஒரு ஜலம் இருக்கும், அதுல கொண்டு போய் பூமிய தள்ளிட்டான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணின பெரியவாள்லாம் சொல்றான். அப்படியாக இவன் கொண்டு வைக்க ஹிரண்யாட்சன் பூமி இருந்தாத்தானே படைப்பா அப்படின்னு சொல்லி பூமியவே இல்லாம பண்ணிவிட்டான். பாசிதூர்த்து கிடந்த பாரு மகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எம்பெருமான் மஹீம் மக்னாம் திருஷ்டுவா, பூமி முழுகி போயிட்டதை பார்த்து மனுனா சேவிக்க பதார்த்து, மனு சேவிக்கிறார். இதெல்லாம் நாராயணியத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கா, பாகவதத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கா. விதேர் நாசாரந்திராத்து, விதினான பிரம்மாவினுடைய நாசாரந்திராத், ரந்திரம்னா ஓட்டை, மூக்கில் இருக்கிற ஓட்டையில இருந்து வந்தாராம் எம்பெருமான். சமபவத் அஹோ சூக்கர சிசுஹு, சூக்கர சிசுஹுங்கிறார். இங்க 12ல சிசு கோல ரூபிங்கிறார் பட்டத்திரி. அதே விஷயத்த சூக்கர சிசுஹுங்கிறார். குட்டியா ஒரு குழந்தை வராகமா வந்தார். அப்படி வேகமா வளர்ந்து பீவரதனுகு பரமமகிதா, மலை போல கடல் போல உலகமெல்லாம் ஓங்கி உலகளந்து வளர்ந்தான் எம்பெருமான். அப்படி வளர்ந்து ததோ தைத்தியம் சத்வா, அந்த திதியினுடைய பிள்ளையான ஹிரண்யாட்சனை கொண்டு அவான் ஏ பூமிம் சகல வினுத பிரார்த்தனதசா, பூமாதேவிய எம்பெருமான் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி 9வது ஸ்லோகம் முடியாது. அடுத்த ஸ்லோகம் நாராயணியத்துல 24வது தசகத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகங்களின் சாராம்சம். அந்த ஹிரண்யாட்சன் செத்து போனோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதனால நான் ரொம்ப கதையை விஸ்தாரமா சொல்லாம ஸ்லோகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. வதேன ஸ்வப்ராதுஹு, பூ போட்டுக்கணும் இங்க. பரம குபிதோ தானவ வரஹா, இங்க நிறுத்தும் போது தானவ வரஹான்னு சொல்லி நிறுத்தும் போது. ஹிரண்ய பிராரம்ப கஷிபுஹ மோகாகுலமதிஹி, இதே ஹிரண்ய பிராரம்ப கஷிபுஹு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஹிரண்ய பிராரம்ப கஷிபுஹ மோகாகுலமதிஹி விஜேதும் த்வாம் சோயம் நிகில ஜகதாதாரவ வபுஷம் பிரதிஜ்ஞாம் சாகார்ஷீதே. இத்து போட்டுக்கோங்க போதும், இது வேண்டாம். பிரிச்சுட்டு தனுசுத சபா மத்திய நிலையா, ஹிரண்யாட்சனை கொன்ற அந்த ஹரியை நான் கொல்வேன் என்று சொல்லி அசுரர்களுக்கு முன்னாடி இந்த ஹிரண்யகசிபு, மயக்கத்தினால் சூழ்ந்த மதி உடையவனான அந்த ஹிரண்யகசிபு என் சகோதரனை கொன்ற அந்த ஹரியை நான் கொல்லுவேன்னு சபதம் பண்ணினானா. அதுதான் சொல்ற 24ல முதல் ஸ்லோகம் இதுதான். ஓகே, இதோட வராக அவதாரம் முடிஞ்சு நரசிம்மாவதாரத்தோட ஒரு பூர்வரங்கத்தை இங்க சொல்றார். ஸ்ரீஹரயே நமஹா, ஸ்ரீஹரயே நமஹா, ஸ்ரீஹரயே நமஹா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்தா. அத ஷஷ்டம் தசகம், 6வது தசகம். புத்ரோஸ்ய வை சமஜனீஹதவாங்க்ரி பக்தஹ பிரஹ்லாத இத்யபிமதः கலு சஜ்ஜனானாம் இஹ் தம் தத்பிதா பரமதுஷ்டமதிர்ஞரௌத்சீதே त्वत्सेविनं किमिह दुष्करमीश पापैः. இன்னொரு தடவை சொல்றேன். புத்ரோஸ்ய வை சமஜனீஹ தவாங்க்ரி பக்தஹ பிரஹ்லாத இத்யபிமதः கலு சஜ்ஜனானாம் தம் தத்பிதா பரமதுஷ்டமதிர்ஞரௌத்சீதே त्वत्सेविनं किमिह दुष्करमीश पापैः. கிமிஹ துஷ்கரம் இஹ பாபைஹி, பாவிகளால செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே பாபிகளுக்கு கிடையாது.
என்னன்னாலும் செய்யறதுக்கு பயங்கர தைரியமா செஞ்சு விடுவாளாம். எந்த பாவத்தினாலும் பண்ணி விடுவாளாம். மகா பாபிகள். அப்படி ஒரு பாப்பியா இந்த ஹிரண்யகசிப்பு. அவன் என்ன பண்ணா, அவனுக்கு குழந்தையா பிறந்தது சாட்சாத் பாகவதோத்தமனான பிரகல்லாத மூர்த்தி. பிரகல்லாதரே குழந்தையா பிறக்கிறார். அப்படி பிறந்திருக்கக்கூடிய சமயத்துல புத்திரோசியவை சமஜனீக தவாங்கிரி பக்த, உன்னுடைய பாத பக்தனான பிரகல்லாத சுவாமி குழந்தையாக பிறந்திருக்கிறார். நம்ம துஷ்டனான ஹிரண்யகசிப்புக்கு தம் தத்பிதா பரமதுஷ்டமதி, ரொம்ப கெட்ட கொடும் புத்தியுடைய இந்த ஹிரண்யகசிப்பு என்ன பண்ணா, அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணினான். ஏன்னா பகவானுக்கு பக்தனா இருக்காங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவன் தன்னோட பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்லை, அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ஹிரண்யகசிப்புவானவன் முயற்சி பண்றான் அப்படின்னு சொல்லி இந்த பிரகலாத சரித்திரத்தை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். இது என்ன விருத்தத்துல அமைஞ்சிருக்குன்னு இப்ப பார்ப்போம். இது வசந்த திலகா அப்படிங்கிற விருத்தம். வசந்த திலகா. இந்த வசந்த திலகாங்கிற விருத்தம் நாராயணியத்துடைய 6வது தசகத்துல அமைஞ்சிருக்கு. நாராயணியத்துல 6வது தசகம். நம்ம நேரத்தையே பார்த்தோம் அந்த தசகத்தோட விசேஷத்தை. பாதாளத்திலிருந்து ஒவ்வொரு இதுவா வர்ணிச்சுன்னு வர்றது. ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் खलु மகாதலம் அத்புதாத்மன்னே. நாராயணியம் 6 பார்த்துக்கோங்க. அதுதான் எக்ஸாம்பிள். இதோட பேர் வசந்த திலகா. இந்த விருத்தத்தோட பேர். புத்ரோஸ்ய வை சமஜனீஹ தவாங்கிரி பக்தஹ பிரஹ்லாத இத்யபிமதः கலு சஜ்ஜனானாம் தம் தத்பிதா பரமதுஷ்டமதிர்ஞரௌத்சீத் त्वत्सेविनं கிமிஹ துஷ்கரமீஷ பாபைஹி அப்படின்னு. இது பிரகல்லாதன் பிறக்கிறதும் பிரகல்லாதனை ரொம்ப இவன் கொடுமைப்படுத்துறதுக்கு தயாரானான் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்றார். துன்புறுத்தினான். நிறவுச்சித்துனா என்ன அர்த்தம்? கொல்றதுக்காக இந்த பையனை கொண்டுடணும்னு சொல்லி சாப்பாடு இல்லாம ரூம்ல போட்டு அடைக்கிறது, பாம்புகள் எல்லாம் விட்டு கடிக்க பண்றது, யானைகளை விட்டு மிதிக்க செய்யறது, சூலத்தால குத்துறது, கத்தியால குத்துறது, ஈட்டியால குத்துறது, நெருப்புல பிடிச்சு தள்ளுறது, இதெல்லாம் விரோதிய கூட இப்படி பாடாப்படுத்த மாட்டான். ஆனா இவன் பெத்த பிள்ளையை இத்தனை பாடுபடுத்தினான். ஏன்னா ஹரிபக்தனா இருக்காங்கிறதுக்காக. நமக்கெல்லாம் இப்படி யாராவது குத்துறதுக்கு ஆள் இருக்காளா? யாரும் கிடையாது. சுதந்திரமா பகவான் நாமாவை சொல்லலாம் நம்ம எல்லாரும். அப்படி குத்தியே நாமாவை சொல்லி பகவான அடைஞ்சுட்டா அப்படின்னா, அத்தனை கஷ்டப்பட்ட பிரகலாதனுக்கே பகவான் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா இவ்வளவு சுகமா இருக்கோம். நம்ம பிரகலாதனை கம்பேர் பண்ணும்போது எத்தனையோ மடங்கு ரொம்ப 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 சௌக்கியமா வச்சிருக்காரு பத்மநாபர் நம்மளை. நமக்கு பக்தி பண்றதுக்கு என்ன குறை? நம்ம கண்டிப்பாக பக்தி பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரகலாத சரித்திரம். அந்த குழந்தை 7 வயசு குழந்தையை போட்டு படாத பாடுபடுத்துறான். அதுதான் நிறவுச்சீத்துனா கொடுமைப்படுத்துறான். தொத்சேவினம் கிமிக துஷ்கரமீஷ பாபைகி. பாபிகள் பண்ண முடியாத செயல்னு ஏதாவது இருக்கா? அவ இதைதான் பண்ண மாட்டா, எல்லா பாபத்தையும் பண்ணுவா. இப்ப அடுத்தது அவ அப்பா என்ன சொன்னாலும் குழந்தை பிரகலாதன் கேட்கலங்கிறத இங்க சொல்றார். பூயோ பிசோத ஜெகதீஸ்வர கர்ப்பவாசே ஸ்ரீநாரதேன முனினோக்த பவத் பிரபாவஹ சுஷ்ராவனோ ஜனக வாக்கியமசௌ ததானீம் தத்தேரிதைர் குருஜனைரபி சிக்ஷிதஸ்ச. பூயோபி சோத ஜெகதீஸ்வர கர்ப்பவாசே, அவன் அம்மா கயாதுவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே ஸ்ரீநாரதேன முனினோக்த பவத் பிரபாவஹ, நாரத முனிவரால் சொல்லப்பட்ட நாராயணனுடைய பிரபாவத்தை கேட்டு நாராயண மந்திரம் உபதேசிக்கப்பட்டாக்கும் அந்த குழந்தை இருக்கான். அதனால சுஷ்ராவனோ ஜனகவாக்கியமசௌ ததானீம், நமோ நாராயணாயன்னு சொல்லாதடா, நமோ ஹிரண்யாயன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவ அப்பாவும் அடிச்சு பிடிச்சு என்னெல்லாமோ பண்ணி குருமார்களும் எத்தனையோ சொன்னாலும் கூட குழந்தை கேட்காம நமோ நாராயணாய என்று பெருமானுடைய நாமத்தையே சொல்லின்னு இருக்கான் அந்த குழந்தை பிரகலாதன்.
ஸ்ரீநாரதேன முனினோக்த சுஷ்ராவனோ ஜனகவாக்கியமசௌ ததானீம் தத்ரேரிதைர் குருஜனைரபி சிக்ஷிதஸ்ச. எத்தனையோ தண்டனைகள் கொடுக்கப்பட்டும் கூட நாராயணனையே நான் வழிபடுவேன்னு பகவன் நாமாவை சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். திருஷ்ட்வா பிதாஸ்ய நிஜ புத்திரமதிம் த்வகம்ப त्वत्पाद पद्मयुगलान् अधिदृष्टचेताः शूलैश्च दिग्गजगणैरपि दन्तशूकैः ஏனம் நிஹந்துமிக எத்தனை சதம் சகாரே. இப்ப சொன்னதான் சொல்ற. திருஷ்டுவா பிதாஸ்ய நிஜ புத்திர மதிம் துவகம். பிரகலாதனுடைய புத்தி எப்படி இருக்குன்னு அசைக்க முடியாத ஒரு மதியா இருக்கான் அவனோட புத்தி. பகவான் அப்படி சொல்றார் நம்மாழ்வார். பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தா. என் மனசுல இருந்து நெஞ்சு நிறைய புகுந்தான். பேரேன் என்று இங்க விட்டு காலி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெர்மனண்டா என்னோட ஹிருதயத்துல எம்பெருமான் வாசம் கொண்டான் என்று சொல்லி நம்மாழ்வார் சொல்ற மாதிரி பிரகலாதனுடைய ஹிருதயத்தையே தன்னுடைய வாசஸ்தானமாக பண்ணி கொண்டார் எம்பெருமான். அதனால பிரகலாதனுடைய புத்தி எப்படி இருக்குன்னா அசைக்க முடியாதா இருக்கு. அசைக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அகம்பாம். கம்பான்னா அசையறது. பூகம்பம்னு சொல்றோம் இல்லையா? பூமி அசையறதுனால அதுக்கு பேரு பூகம்பம். அவனோட மனசு எப்படி இருக்கா? அகம்பாம், அசையாம இருக்கு. பகவான்டே நிலைச்சிருக்கு. பாத பத்ம யுகலாத் அதிதிருஷ்டச்சே. யுகலாத் யுகலாததி திருஷ்டச்சேதாக அதிருஷ்டச்சேதாக. பகவான்கிட்டயே மனசு நிலையா இருக்கிறத பார்த்து கோபப்பட்ட அவன் சூலத்தால குத்தராம். திக்கஜகனை, சாதாரண யானை கிடையாது. குமுதன், ஐராவதம் முதலான 8 திக்கஜங்களை விட்டு மிதிக்க பண்றான். தந்த சூக்கம்னா பாம்பு, பாம்புகளை விட்டு கடிக்க வைக்கிறான். இப்படி எல்லாம் அவனை கொல்றதுக்கு நூற்றுக்கணக்கான வழிகளை அவன் முயற்சி பண்ணினான். சோயம் திருடம் தவ கிருபா கவச்சாவிருத்தாங்கஹே நோக்கிஞ்சிதாப கில தேஹருஜாம் அனந்த. தேஹருஜாம் அனந்த இங்கெல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தொத்பாத பத்ம யுகலாத் அதிருஷ்ட சேதாக. அது அப்படியே சொல்ல வேண்டியதான். சூலைஸ்ட திக்கஜ கனைரபி தந்த சூகைஹி. இங்க வேணா ஹீ போட்டுக்கோங்க. நீங்களாவே அதெல்லாம் போட்டு பேர். ஏனம் நிகந்து மிக எத்தனை சதம் சகார. சோயம் திருடம் தவ கிருபா கவச்சாவிருத்தாங்க. நாராயணனுடைய கிருபைங்கிற ஒரு கவச்சமாக்கும் அவனை காப்பாத்தின்னு இருக்கு. நோக்கிஞ்சிதா பகில தேஹருஜாமனந்த. ஒரு சின்ன கீழ் போட்டு குழந்தை மேல படலையா. சூலத்தை வச்சு குத்தாம ஒரு சொட்டு சுத்தம் வரல. ஒரு சின்ன கீரல் படல குழந்தை. ஒரு ஊசி குத்தினா இருக்கிற வலி கூட இல்ல குழந்தைக்கு, பிரஹ்லாத குழந்தைக்கு. கட்டே அத்ததேவ பிருஷ்டஹ பிருஷ்டஹ கஸ்தே பலம் யததேவ பிருஷ்டஹ லோகத்ரயஸ்து பலம் லோகஸ்த்ரயஸ்ய து பலம் ஹரிரித்யவாதீதே. அவன் கேட்டான் ஹிரண்யகசிப்பு குழந்தைய பார்த்து, கஸ்தே பலம் கலவதேதி. கஸ்தே பலம் கலவத. ஏம் துஷ்டா, உனக்கு பலம் யாருனா சொல்லு அப்படின்னு கேட்டானாம் ஹிரண்யகசிப்பு. இப்படி கேட்கப்பட்ட குழந்தை சொன்னான், லோகத்ரயஸ்ய து பலம் ஹரிரித்யவாதீதே. எனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கும், ஏன் இந்த அகில ஜகத்துக்கும் உலகங்களுக்கும் பலமானது எம்பெருமான் நாராயணன் தான் என்று சொல்லி சொன்னானாம் பிரஹ்லாதன். பலம் மே வைகுண்ட ஜகதாம் சாபி சபலம் என்று சொல்றார் நாராயண பட்டதிரி. இதே விஷயத்தை எல்லாருக்கும் பலமாயிருக்கிறது நாராயணன் தான். பிதா ஸ்ருண்வன் பால பிரகரமகிலம் ஸ்துதி பரம் ருஷாந்த பிராஹைனம் குலபதக கஸ்தே பலமிதி. கஸ்தே பலம்ங்கிறது அப்படியே இங்க வந்திருக்கு. பலம் மே வைகுண்டா தவச்ச ஜகதாம் சாபி சபலம்
சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோ யமகதி. தீரனான ஹிரண்யகசிபு இப்படி சொல்லிட்டான். உடனே எல்லா இடத்திலையும் அவர் இருக்காரு சொன்னவுடனே அரே குவாசௌ குவாசௌ சகல பிரபின்னே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாளோ திதி சுத அஜஸ் பஷ்சாத் விஷ்ணோ நஹி வதிதுமீஷோஸ்மி சஹசாம் கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவன புரவாசின் மிருடயமா சொல்லி பட்டதிரியில் சொல்ற மாதிரி அதே விஷயத்தை இங்க சொல்றான். ஸ்தம்பே விகட்டயதி குத்ர அரிஸ்தவேதி ரூபம் ததः சமபவத் நோவாமிருதாத்மன் நனர்ஜம் சிம்ஹநாத சந்திராசிதாகிலம் ஜகன்னிகராந்தராளம். ஹரி எங்கடா இருக்கான்னு சொல்லிண்டே அவன் சொன்ன பதிலுக்காக தூண்லையும் இருக்கான் துரும்பையும் இருக்கான் எம்பெருமான்னு சொல்ல அந்த பெரிய கதாயுதத்தால வேகமா ஒரு போர் போட்டானாம் தூண்ல அந்த ஹிரண்யகசிபு. ரூபம் ததः சமபவத் கோர கோரம் கோர கோரமான ஆச்சரியான ரூபம். நோவா மிருகாத்ம ந நராத்ம, அது மனுஷனும் கிடையாது மிருகமும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த நரசிம்ம ரூபம். சிம்ஹநாத சந்திராசிதாகில ஜகன் நிகராந்தராளம், மூ உலகங்களையும் தன்னுடைய சிங்கநாதத்தினாலே நடு நடுங்க பண்ணிக்கொண்டு ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன்னே அகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தமாபூத் ரவஹ சொல்லும்படியாக அப்படி அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி திவ்யமான நரசிம்மாவதாரத்தை இங்க வர்ணனை பண்றார் மகாராஜா. சந்திராசிதா அகில ஜகன்னிகராந்தராளம் தூர்ணம் பிரகிருஹ்ய தனுஜம் பிரணிபாத்ய சோரௌ பக்ஷோ விதார்ய நகரைஹி ருதிரம் நிபீய பாதாம்புஜைக நிரதஸ்ய து பாலகஸ்ய காயாதவஸ்ய சிரசி ஸ்வகரம் யதாஸ்துவம் என்று சொல்றார். என்ன பண்ணார் எம்பெருமான்? உடனே அப்படி வந்து ஒரு குதி குதிச்சார். தூர்ணம் பிரகிருஹ்ய தனுஜம், ஒரே பிடி பிடிச்சார் ஹிரண்யகசிபு. நரசிம்மமூர்த்தி தூண்ல இருந்து பிளந்துட்டு வெளியில வந்து ஹிரண்யகசிபு ஒரு பிடி பிடிச்சு பிரணிபாத்திய சோரவு, யாரெல்லாம் சுத்தி இருந்து வராலோ அவளை எல்லாம் ஒரு அடி அடிச்சு அத்தனை பேரையும் விழுக பண்ணிட்டு இவனை ஒரே தூக்கா மேல தூக்கினார். இந்த ஹிரண்யகசிபுவ தூக்கின்னு போய் பக்ஷோ விதார்ய நகரைஹி, அவனுடைய மார்பை எம்பெருமான் தன்னுடைய கரங்கள்னால அதுல இருக்கிற நகத்தினாலே ஒரு பிளந்தாராம். வேகமாக அந்த ஹிரண்யகசிபுவை பிடிச்சு பிரணிபத்திய சோரவு, அவரோட உறவு, உறவு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரணிபத்தியச்ச உறவு, உறவுனா மடியில தொடையில போட்டு அவனை போட்டு ஒரு பிளந்தார். பக்ஷோ விதாரிய, அப்படி துறக்கிறாராம் மார்பை திறந்து. நகரைஹி, நகங்கள்னாலேயே அவனை மார்பை பிளந்து அவனோட ருதிரம் நிபீய, அவனோட ரத்தத்தை குடிச்சார். பாதாம்புஜைக நிரதஸ்ய து பாலகஸ்ய, பகவானுடைய பாதத்தையே எப்பவும் பக்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தையான பிரகலாதனை கூப்பிட்டு, காயாதவன்னா கயாதுவோட பிள்ளை பிரகலாதன், அவனோட தலையில சிரசி ஸ்வகரம் யதாஸ்துவம், தன்னுடைய கைய வச்சார். அவனுக்கு தன்னோட கையையே ஒரு மகுடமாக பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி வச்சார். ஏவம் ஸ்வபக்த ஜன காமித தான லோலா நிர்லேப நிர்குண நிரீஹ சமஸ்தமூலா மாம் பாஹி தாவக பதாப்ஜ நிவிஷ்ட சித்தம் ஸ்ரீ பத்மநாபா பரபூருஷதே நமஸ்தே. ஸ்ரீ பத்மநாப பர பூருஷன்னு மாத்திக்கோங்க. இது ரஷன் இருக்கு, ருஷன் மாத்தி. அந்த நரசிம்மர் மேல ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் மகாராஜா. இதோட நரசிம்மாவதாரம் பூர்த்தி 7வதோட. இப்படியாக
தன்னோட பக்தனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்தாயே ஹே எம்பெருமானே. நிர்லேபா, எதிலும் ஒட்டாதவனே. நிர்லேபான்னு ஒரு நாம லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு. ஏன் நிர்லேபா நிஷ்கலா, நிர்லேப நிர்குண, குணங்கள் எல்லாம் இல்லாதவனே. நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா அப்படின்னு வருது. நிரீஹா, நிரீக, இதெல்லாம் நிரீக அப்படின்னா ஆண்பால், நிரீஹான்னா பெண்பால். இது இதெல்லாம் விழி கூப்பிடுறது. நிர்லேபக அப்படிங்கிற வார்த்தையை கூப்பிடுறது நிர்லேப அப்படின்னு கூப்பிடணும். நிர்லேபாங்கிறது பெண்பால், அதை கூப்பிடும் போது நிர்லேபேன்னு கூப்பிடணும் சம்ஸ்கிருத்துல. நிர்லேப நிர்குண நிரீக சமஸ்த மூல, எந்த ஆசையும் கிடையாது எம்பெருமானுக்கு. சர்வாசா பரிபூர்ணனா எம்பெருமான் இருக்கிறதுனால வேற எதுவும் கிடையாது. நரசிம்மமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமான இப்படி ஒரு பெரிய உக்ர கர்ஜனை எல்லாம் பண்ணிட்டு இப்படி எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கார். அதை இங்க சொல்றான். திருஷ்டோ பவான் பவான் அதிதி மேல அடுத்த ஸ்லோகம் அது. மாம்பாகி தாவக்க பதாப்ஜ நிவிஷ்ட சித்தம். நானும் உங்களோட பிரகலாதன் எப்படி உங்க பாதத்துல அன்பு வச்சானோ அப்படி அடியேனும் உங்க பாதத்துல பக்தி பண்றேன். ஹே பத்மநாபா, பரமபுருஷனே உமக்கு நமஸ்காரம்னு சொல்லி, இது பத்மநாபரே நரசிம்ம ஸ்வரூபிதான். பத்மநாபருக்கு பாதத்தை தரிசனம் திருமுடிய தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது நரசிம்மமூர்த்தி இருக்கார். உக்ர நரசிம்மர், யோக நரசிம்மரா இருக்கார். ஆனா ரொம்ப உக்ரமான மூர்த்தி. திருவனந்தபுரத்துல பல தடவை கோவில் தீப்பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த நரசிம்மருடைய கோபம்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி நரசிம்மமூர்த்தி இங்க இருக்கார். அந்த நரசிம்மர் மேலேயே ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றார். அடுத்து இந்த ஒரு தசகத்தை மட்டும் முடிச்சுடுவோம். திருஷ்டோ பவான் அதிதிஜோ பட்டுரூபதாரி தைத்யாதிபேன பலினா நிஜயஜ்ஞகேஹே பிருஷ்டஸ்சதேன கிமு வாஞ்சசி பாலகேதி பாதத்ரயீ பிரமித பூத பூமிதலம் யயாச்சே. பாதத்ரயீ பரிமிதன் போட்டுக்கோங்க, பிரமித இல்ல பரிமித. திருஷ்டோ பவான் அதிதிஜோ வட்டுரூபதாரி, அதிதிக்கு பிள்ளையாக வாமனமூர்த்தியாக வட்டு ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல தைத்தியாதிபனான தைத்தியர்களுக்கு ராஜாவான பிரகலாதனோட பேரனான மகாபலியினாலே அவனுடைய யஜ்ஞசாலையில வச்சு உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு அவன் கேட்க, என்னுடைய பாதத்தினாலேயே நானே அளந்துக்க கூடிய 3 அடி மண் பூமி தலம் எனக்கு வேணும்னு யயாச்சே, நீங்கள் யாச்சித்தேர் அல்லவா. யுக்மேன தேவ சரணஸ்ய து சர்வலோகே பூர்ணே த்ரிதீய சரணம் து அவசஃப் பிரதாதும் அவசஃப் பிரதாதும் பத்தஸ்ச தேஹி மம மூர்த்தினி த்ரிதீய பாதம் இத்யப்ரவீத் கதமதோனுக்ருஹீத ஏஷஹ. இதோட வாமனாவதாரம் முடியாது. யுக்மேன தேவ 2 பாதங்களாலே சர்வ லோகங்களையும் அளந்து முடிச்சுட்டாராம். ஒரு பாதத்தால பாதாளம் வரைக்கும் அளந்துட்டார், இன்னொரு பாதத்தால சத்தியலோகம் வரைக்கும் அளந்துட்டு என்ன பண்ணாராம், பூர்ணே திருத்தீய சரணம் பவசஃப் பிரதாதும். 3 அடி எங்கப்பா வைக்கன்னு கேட்க, அது வேற எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லாத அந்த மகாபலி என்ன பண்ணானா, கட்டப்பட்டு பத்தஸ்ட தேஹி மம மூர்த்தினி திருத்தீயபா, என் தலைமையில உங்களுடைய 3வது திருவடியை வைக்க வேண்டும் சுவாமின்னு மகாபலி சக்கரவர்த்தி கேட்டுக்க, அவனுடைய மதத்தை அவனோட கர்வத்தை போக்கி அவன்கிட்ட அனுகிரகம் பண்ணினேலாமே அப்படின்னு சொல்லி சொல்ற. அடுத்ததாக இது இப்ப நம்ம இங்க இதுவரைக்கும் பார்த்த ஸ்லோகங்கள் 7வது ஸ்லோகம் வரைக்கும் நாராயணியத்துல 24, 25 இந்த 2 தசகங்களின் சாராம்சம். அடுத்தது நம்ம பாக்குறது வாமனாவதாரம். இந்த வாமனாவதாரம் நாராயணியத்துல 30வது தசகமும் 31வது தசகமாவும் அமைஞ்சிருக்கு. நாராயணியம் 30, 31 தசகங்கள். அந்த 20 ஸ்லோகங்களை இவர் 2 ஸ்லோகமா கொடுத்திருக்கார் மகாராஜா. எவ்வளவு சிம்பிள் பாருங்க, எவ்வளவு சுருக்கி அழகா
ஒரு ஜூஸ் பிழிஞ்சிருக்காரு. நாராயணியமே ஜூஸ் தான். அதுல இருந்தே இவர் சாரமா எடுத்திருக்காரு அப்படின்னா இது எவ்வளவு அழகான ஒரு கிரந்தம்னு பாருங்க. அடுத்தது பரசுராம அவதாரம் நாராயணியத்துல 36வது தசகம். அதான் இங்க சொல்றார் ஒரே ஸ்லோகத்துல. ஜாதோசி தேவ ஜமதக்னி சுதோ மகாத்மா त्वं रेणुका जठरैश्वर भार्गवाख्यः शंभु प्रसाद सुगृहीत वरास्त्रजालः कृत्ताखिलारी क्रुद्धाखिलारीன்னு வரணும். ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். கிருத்தாகிலாரி தான். கிருத்தாகிலாரி நிகரோரு குட்டார பாணிஹி. இங்க இருக்கிறது சரிதான். ஜாதோசி தேவ ஜமதக்னி சுதோ மகாத்மா. ஹே பகவானே தேவதேவா, நீர் மகாத்மாவான நீர் ஜமதக்னி சுதனாக அவதாரம் பண்ணினேளே. துவம் ரேணுகா ஜடர ஈஸ்வர பார்கவாக்கிய. பிருகுமுனிவருடைய வம்சத்திலே பார்கவராக ரேணுகா தேவியினுடைய வயிற்றிலே அவதாரம் பண்ணினேளே. சம்பு பிரசாத சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே சுகிருஹீத வராஸ்திரஜாலஹா. சுகிருஹீத வராஸ்திரஜாலஹா. சம்பு பிரசாதம் சிவபெருமானுடைய பிரசாதத்தினாலே விதவிதமான அஸ்திரஜாலங்களை எல்லாம் நீங்க கை கொண்டு கிருத்தாரி கிருத்தாகிலாரி நிகரோரு குட்டார பாணிஹி. பாப்பங்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகைவர்களான அரிகுலமான இந்த க்ஷத்திரியர்கள், துஷ்ட க்ஷத்திரியர்களை கோடாலியினால வெட்டி கொன்று அந்த கோடாலிய கையில வச்சுட்டு நீங்க காட்சி தரையிலேன்னு பரசுராமமூர்த்தியை வர்ணிச்சார். இதோட பரசுராம அவதாரம் வரைக்கும் எல்லா அவதாரமும் வர்ணிச்சாச்சு. மத்ஸ்ய அது நேத்து பார்த்தோம் போன கிளாஸ்ல. இன்னைக்கு கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், இந்த 5 அவதாரங்களையும் இன்னைக்கு பார்த்தோம். மேல நாளைய தினம் ராமாவதாரம். இந்த ராமாவதாரம் 2 தசகத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய நாராயணியத்துல. இங்க ஒரு தசகத்துல நாராயணியத்துல பத்மநாப சதகத்துல ராமாவதாரம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ராமாயணம் ஒரே தசகத்துல 10 ஸ்லோகத்துல ராமாயணம் வர்ணிச்சிருக்கார். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம் 8வது தசகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸ்ரீ பத்மநாப சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நமஹா, ஸ்ரீஹரையே நமஹா, ஸ்ரீஹரையே நமஹா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா. ஜெய் போலோ ஸ்ரீ பத்மநாப சுவாமி கி ஜெய். ஜெய் போலோ சுவாதித்ரநாய் மகாராஜ் கி ஜெய்.